செஞ்சிட்டாரு, என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க இந்த தீய சக்தி. அப்போ நம்ம பிள்ளையும் சேர்ந்து இன்னும் பண்ணிட்டாங்க, இன்னும் கொண்டு வந்துட்டாரு, இன்னும் செஞ்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு அடியிலே அவர் எவ்வளோ கொண்டு வந்துக்கிறாரு, அது எவ்வளோ பெரிய விஷயம். இன்னும் 5 வருஷம் இருக்குது. 5 வருஷத்தை டோட்டலாக எல்லாரையும் தமிழ்நாடை ஃபுல்லாக மாற்றிடுவார். மாற்றுறதுக்கு அவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சீதாராமன், நிர்மலா சீதாராமன் எவ்வளோ அழகாக உட்கார்ந்து பேசி அவருக்கு ஒத்துழைக்கிறாங்க, நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. அவருடைய மரியாதை, அவருடைய ஒழுக்கத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால அன்றைக்கி அப்பம் வீட்டு சொத்துன்னு சொன்னார். யார்? கொள்ளு பேரன் அப்பம் வீட்டு சொத்துன்னு சொன்னார். ஆனால் அந்த சொத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது, அதை கேட்டு வாங்கிறதுக்கு. நிர்மலா சீதாராமன் அவங்க எவ்வளோ டீசெண்டாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு தமிழே தெரியாதுன்னு சொன்னாங்க, ஆனால் இன்றைக்கி எவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறாங்க. இன்றைக்கி எங்கள் தளபதி எவ்வளோ மரியாதையாக போய் அவங்க கூட உட்காந்து மக்களுக்கோசம் அவர் நிதி கேட்டிருக்கிறாரு. ஆனால் நமக்கோசம் அவங்க நிதி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி எந்த முதலமைச்சரும் கொண்டு வரலப்பா இது. ஆனால் தளபதி ஒரு செயலும் கரெக்டாக கொண்டு வராரு. ஃபஸ்ட்டு ஒயின் ஷாப்புக்கு வச்சார். 2வது இந்த சிங்க பெண்ணே, நான் சிங்க பாட்டி, நான் இந்த மாதிரி ஒரு சுதந்திரத்தை எந்த முதலமைச்சரும் எந்த ஆட்சியில் வந்தோம் ஒரே மாதத்தில் எந்த முதலமைச்சரும் இது மாதிரி ஒரு செயலை நடத்தவே இல்லை. அது எம்ஜிஆர் பீரியட்லையாக இருக்கட்டும், கருணாநிதி பீரியட்ல ஆகட்டும், ஸ்டாலின் பீரியட்ல ஆகட்டும், யாருமே இந்த மாதிரி லைனாக கொண்டு வந்ததில்லை. ஆனால் எங்கள் தளபதி பொறுமையாக இருந்து மீடியாவுக்கு பேச்சு கொடுக்க மாட்டுறாரு, பேச மாட்டுறாரு. பேசுறது பெருசு அல்ல, செயல்படணும். செயல்படுறது தான் மெயினான ஒரு இடத்துல நிற்பார் தனியாக எங்கள் தளபதி. ஆனால் அவர் சின்னவராக இருந்தாலும் எல்லாத்தையும் லைனாக கொண்டு வராரு. என்ன ஆனால் இந்த தீய சக்தி எவ்வளவோ அவரை கவுத்துடலான்னு பிளான் போட்டாங்க. ஒன்றும் மக்கள் உள்ளத்தை அலட்சியமாக எடப்பட முடியாது. ஆனால் மக்கள் எவ்வளோ செயல்பாடு பண்ணி அவரை கொண்டு வந்துட்டாங்க பார்த்தியா. ஆனால் எங்கள் தளபதி அந்த தீய சக்தின்னு சொன்னாங்க, ஆனால் இவங்க தான் தற்கொலைன்னு சொன்னாங்க. அந்த தற்கொலைன்றவர் என்ன யோசித்து மக்களுக்கு எப்படி செயல்படுறாரு பார்த்துங்க. ஆனால் இவங்க தீய சக்தின்றதை நிரூபிக்கிறாங்க. இப்போ ஒரே மாதத்தில் 10 நாளில் என்ன பண்ணிட்டாரு, என்ன செஞ்சிட்டாரு அப்படின்றாங்க. இவங்க ஆரம்பத்தில் ஆட்சியில் உட்காந்து இவங்க என்ன ஒரு நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. என்ன ஆரம்பத்தில் ஆட்சியில் உட்காந்து முதலமைச்சர் என்ன ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு செயலை கொண்டு வந்தார். ஆனால் எங்கள் தளபதி ஃபஸ்ட்டு அந்த பெண்கள் கோசம் அந்த சாராய கடையை ஸ்பாட்லேயே எடுத்தார். அதேமாரி இப்போ இந்த பெண்களை சிங்க பெண்ணை கொண்டு வந்துக்கிறாரு. அடுத்து செயல்படுவார். அடுத்தடுத்து மக்களுக்கு நல்லதை செய்யணும். அவர் கடவுள் அவருக்கு நல்ல பலத்தையும் அவர் நாணத்தையும் நல்ல கடவுள் அவருக்கு கொடுக்கணும். ரொம்ப உற்சாகமாக இருக்கும். சிங்கப்பெண்ணாக நடப்போம். அவர் சொல்கிற வழியில் எல்லாவற்றையும் நாங்களும் இருப்போம். அவருக்காக உழைப்போம். இதுதான் தாங்க. இனி 30 வருஷம் ஆனாலும் நாங்கள் தான். 30 நாளில் ஆட்சி கவுண்டர்னு ஈஸியாக ஒரு வாய்க்கு உசாசம் சொல்கிறாரு. அவருக்கு நாங்கள் விட்டு வச்சுருந்தோம். 5 வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணோமே. 5 வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணோமே. அந்த 5 வருஷத்தை எப்படி ஆட்சி ஆளணும்னு எங்களுக்கு தெரியாதா சார்? நீங்களே சொல்லுங்க. 30 நாள் கூட தாங்காதுன்னு சொல்கிறாரு. 10 நாளில் அவர் மெயினான இடத்த என்ன கொண்டு வந்தார்? அவருடைய சொந்த பணத்தை ஃபஸ்ட்டு ஒயின் ஷாப்புக்கு வச்சுருக்கிறாரு. யார் இந்த வரைக்கும் எந்த முதலமைச்சருங்க சாராய கடை மூடி இருக்கிறாங்க? ஒரு கட்சியை சொல்லுங்க. அப்புறம் அவர் தள்ளி திறக்கிறாரு. அது அப்பால் பட்டது. ஸ்பாட்லே மூட வச்சுது எந்த முதலமைச்சர் பண்ணியிருப்பாரு? பண்ணட்டான், அவங்க பண்ணட்டான். அந்த பெண்கள் மூடு எவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆண்கள் தான் சொல்கிறாங்க தவிர எவ்வளோ மகளிர்கள் எவ்வளோ பெண்கள் எங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த மாதிரி எங்களுக்கு எவ்வளோ இது நன்மையாக இருக்குன்னு சிங்க பெண்கள் சொல்கிறாங்க. பெண்கள் நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறோமே. அவங்க இன்னைக்கு போராடுறாங்க. அவங்களுக்கு இப்போ நடுக்கம் அதிகமாக ஆகி போச்சுன்னா சாராயம் குடித்தாதான் அவங்களுக்கு தெம்பு கிடைக்கும். சாராயம் குடிக்கலைன்னா நடுக்கம் அதிகமாகிடும். அந்த நடுக்கத்துக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு எங்கள் தளபதி ஒரு ஹாஸ்பிட்டலை திறப்பார் அவங்களுக்குன்னு. அது நிஜம், அது நிஜம். ஏன்னா அவங்களால குடித்தாதான் வேலை பண்ண முடியும். குடிக்காமல் இருக்கிறப்ப அந்த நரம்பு வீக்காக இருக்க அவங்க கலந்து போயிடுவாங்க. அவங்களுக்குன்னு தனியாக தளபதி ஹாஸ்பிட்டலை திறந்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை அவங்களுக்கு எடுக்க வைப்பார். அது பெரிய அவ்வளோ இதுவெல்லாம் கிடையாது. ஒரு உடம்பு நல்லா சரியில்லைன்னா இதனால தானே உங்களுக்கு பாதிப்பாக இருக்குது. அந்த நரம்பு ஏன் பாதிக்குது, எதனால, அதுக்காக ட்ரீட்மெண்ட், அதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக எங்கள் தளபதி செய்வார். நான் செய்ய வைப்பேன். கோயம்பேட்டில் மூட்டை தூக்குனா சாராயம் குடித்தாதான் மூட்டை தூக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதேமாரி இப்போ ஜிம்முக்கு போகிறாங்க.
சாராயம் குடிச்சிட்டாங்க ஜிம்மு வெயிட்டை தூக்குறான், அதை யோசிக்கணும்ல. 40 வயசில் இருக்கிறவங்க கூட அந்த ஜிம்முக்கு போகிறாங்க. அவங்க அந்த சாராயம் குடிச்சிட்டா ஜிம்மு தூக்குறாங்க, வெயிட்டை தூக்குறாங்க, அதையும் யோசிக்கணும். அந்த கண்டிப்பாங்க. அது வந்து அது எப்போ கொண்டு வந்தீங்க அந்த மூட்டை தூக்குறது, சாராயம் குடிக்கிறது? கல்லு கடை திறந்தாரு சரிங்களா, கல்லு கடை திறந்தாங்க, அப்போ குடிச்சிட்டு மூட்டை தூக்கலை. அந்த சாயந்தர நேரத்தில் வர்றவங்க ஒருத்தவங்க ஒரு பல்லால் கல் குடிப்பாங்க. ஆனால் இப்போ வந்து 24 மணி நேரம் அந்த சாராய பாட்டில் தான் சொருகின்னு போகிறாங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கனால எவ்வளோ பெண்கள் பாதிக்கப்படுறாங்கங்க அவங்க. ஆனால் ஆண்களுக்கு வந்து அதை யோசிக்க மாட்டாங்க. அது குடித்தாதான் தெம்பு கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. எத்தனை பெண்கள் மாங்கல்யம் இல்லாமல் எவ்வளோ வலி. ஒரு ஆம்பளை வருமானம்னு ஒரு பெண்களுக்கு இருக்கணுங்க. அந்த ஆம்பளை வருமானம் இல்லைன்னா என்னதான் பெண்கள் கஷ்டப்பட்டாலும், என்னதான் பெண்கள் சம்பளம் வாங்கினாலும், அந்த ஆம்பளைவுடைய வருமானம்னு ஒரு பெண்களை எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அது வந்து தளபதி அது நிறுத்தியிருக்கிறார். அந்த குடியை ஒரு 100 ரூபா, ஒரு நாளைக்கு 100 ரூபா, 1 கிலோ அரிசி வாங்கலாம். 1 கிலோ அரிசி வாங்கி அழகாக வடித்து சுடக்கஞ்சி கூட குடிக்கலாம் 2 பசங்களை வச்சுக்கணும். ஆனால் இது முதலமைச்சர் இது தளபதி அவர்கள் இது கொண்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்பா. நானும் குடிகார புருஷங்கிட்ட வாழ்ந்தவ தான். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் குடியை விட்டுட்டார். குடியை விட்டு 15 வருஷமாக ஆகுது. இன்றைக்கி நான் ஆமாம், எங்கள் வீட்டுக்காருக்கு அதோட இது அவர் வலி வேதனை அவர் மாற்றிக்கினார். இனி எந்த ஏன் 2 பசங்களை கூட குடி பழக்கம் எந்த பழக்கம் இல்லாமல் நான் பெருமைக்கு சொல்லலைங்க. குடிக்கிறவங்களுக்கு கூட நான் மருந்து வாங்கி கொடுக்குறேன், மாத்திரை வாங்கி கொடுக்குறேன், குடியை நிப்பாட்டிலாம். நாளைக்கு அதுங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. இப்போ வந்து காசு இருந்தால் தாங்க ஸ்கூலில் சேர்க்க முடியும். அது கூட தளபதி இப்போ வந்து ப்ரைவேட்லாம் அதிகமாக காசு வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. 30,000 20,000லாம் கேட்குறாங்க. பெண்கள் சம்பாரித்து 30,000 20,000லாம் கட்ட முடியாது. ஆம்பளை வருமானம்னு ஒன்று வேணும். ஆனால் இந்த ஒரு இது கொண்டு வந்துக்கிறது எங்கள் தளபதி அடுத்து நல்லா செயல்படுறாரு. நல்லா செயல்படணும், நல்லா கொண்டு வரணும். அதுதாங்க எங்களுக்கு ஆசை. எவ்வளோ ஆட்சி நாங்கள் பார்த்துட்டோம். எனக்கு 55 வயசு ஆகுது. எவ்வளோ பேரை நான் பார்த்துருப்பேன், எத்தனை கட்சிக்காரங்களை பார்த்துருப்பேன். எல்லாரையும் தாண்டி வந்துட்டோம். எங்கள் தளபதி வந்து செயலில் இறங்கியிருக்கிறாரு. அவர் நல்லதை பண்ணணும். அவருக்கு கடவுள் வந்து அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும், ஒரு நல்ல நாணத்தை கொடுக்கணும். அவ்வளோதான். சீதாராமன் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். நிர்மலா சீதாராமன் அவருக்கு முக்கியமாக அவருக்கு ஆறுதலாக நிற்கணும். நிதி வந்து அவருக்கு கொடுக்கணும். அப்போ தான் அவர் மக்களுக்கு செயல்படுவார்.